பிரபு நில்லு. புது மாப்பிள்ளை லட்சணத்தை பாத்தீங்களா? வேட்டியும் சட்டையும் அவன் மூஞ்சியும். ஏண்டா லேட்டு? மா வழக்கமா வரதை விட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. டேய், இதெல்லாம் ஒரு பதிலாடா? ஏங்க கேட்கவே மாட்டீங்களாங்க? பிரபு நில்லு. சாப்பிட்டியாப்பா? ம், சாப்பிட்டேன்ப்பா. எங்க வண்டி கடையிலையா? அது இந்த நேரத்துல எந்த ஹோட்டல் திறந்திருக்க போகுது? வண்டி கடையில சாப்பிட்றது தப்பு இல்லப்பா. வீட்டுல சாப்பாடு இல்லையானா வெளியில சாப்பிடலாம். இருக்கும்போது எதுக்கு வெளில சாப்பிடணும்? கல்யாணத்துக்கு 15 நாள் கூட இல்ல. நம்ம வழக்கப்படி பந்தக்கால் நட்டா மாப்பிள்ளை எங்கேயும் வெளில போக கூடாது. ஆனா நீ தினம் லேட் நைட் தான் வீட்டுக்கு வர, ஆபீஸுக்கும் சரியா போறது இல்லைன்னு விக்னேஷ் தான் சொல்றான். எங்க போற, என்ன பண்ற, ஒண்ணுமே தெரியல. கேக்குறாருல, பதில் சொல்லு. குட் நைட்மா. குட் நைட் பா. டேய் டேய், என்னங்க என்னங்க சொல்லிட்டு போறான் அவன்? குட் நைட்னு சொல்லிட்டு போறான். நல்ல வார்த்தை தாமா சொல்லிட்டு போறான். நல்லா போய் தூங்குங்கன்னு சொல்றான். போ. அவனை கெடுக்கிறதே நீங்க தாங்க. வரேன். டாட், என்னது கிளாஸும் கையுமா? டாக்டர் உங்களை என்ன சொல்லியிருக்காரு? இந்த கண்டிஷன்ல குடிக்கூடாது சொல்லியிருக்காருல? ஆமாப்பா, நானும் குடிக்க கூடாதுன்னு தான் கண்ட்ரோலா இருந்தேன். உன் கல்யாணத்து அன்னைக்கு சந்தோஷமா லைட்டா ஒரு 2 பக்கம் மட்டும் குடிச்சிட்டு அதோட விட்டுலான்னு நினைச்சேன். ஆனா நீதான் என்னை இப்ப குடிக்க வச்சிட்ட. நானா? நான் என்ன பண்ணேன் டாட்? கல்யாணம் ஆக போற பையன் மாதிரியா இருக்க. ஏன் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற? உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே பார்த்தோம். உனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாமே செஞ்சோம். ஆனா உன் முகத்துல அந்த கலையே இல்லையே. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. இப்படி அமைதியா நின்னா அப்பாவுக்கு என்ன தெரியும்? சொல்லுப்பா, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, அப்பா செய்யறேன். கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியுமாப்பா? ஏப்பா இந்த கல்யாணத்தை தள்ளி போட சொல்ற? அது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டப்பா. தப்பு பண்ணிட்டியா? நீயா? ஆமாப்பா. யாருக்கு? சத்யாவுக்கு. சத்யாவுக்கா?
என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். I love you. நாளைக்கு நீ முதல் வேலையா, சாரி சத்யா, எனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு, அதனால ப்ளீஸ் நீ மனசை மாத்திக்கோன்னு பக்குவமா எடுத்து சொல்றேன். சத்யா, சத்யா. தலையில ஸ்ட்ராங்கா அடிபட்டதுனால மூளையில பிளட் கிளாட் ஆயிடுச்சு. டாக்டர், நீங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ லவ் யூ ரவுடி பேபி. நான் உள்ள போய் சத்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்பேன். அதுக்கு சத்யா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். சத்யா மனசு கஷ்டப்படுற மாதிரியோ சந்தோஷப்படுற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடாது. மறுபடியும் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சத்யாக்கு கியூர் ஆயிடுச்சு, ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிக்கையோட போய் சத்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறா. சத்யா, சத்தியமா பிரபு உங்களை லவ் பண்ணலங்க. அவனும் சொல்றான், அது உண்மையா? எனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சுங்க, அதாங்க உண்மை. நீ பண்ணது தப்பே இல்லை. அந்த சமயத்துல என்ன செய்யலான்னு என்கிட்டே கேட்டிருந்தா கூட நான் இதைத்தான் செய்ய சொல்லியிருப்பேன். ஆனா சத்யா மனசை காயப்படுத்திட்டேனப்பா. என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? டேட், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, கல்யாணம்ன்றது ஒரு கோல்டன் மூமெண்ட். எல்லாத்தையும் ரசிச்சு சந்தோஷமா செய்யணும். ஆனா நான் இப்ப இருக்க மனநிலையில என்னால அப்படி இருக்க முடியாது டேட். சத்யா ரொம்ப நல்ல பொண்ணு, புத்திசாலி, எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுப்பா. ஏதோ கோபத்துல உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கா. இந்த பிரச்சனைய ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீ இதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தூங்கு. யாரு? வரேன்.
சோம்பேறி. டைம் என்னாச்சுன்னு பாரு. இவ்வளவு நேரமா தூங்கி இருப்ப. ஏங்க நீங்க எப்படிங்க இங்க? இது கனவா இல்ல நிஜமா? ஆ? ஆ, ஆ, இப்ப நம்புறியா? ஆ, நம்புறேன். ஆ. இது நிஜம்தான். ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஐயோ, ஊத்தப்பல்ல வச்சு நீ எதுவும் பேசாத. நாத்தமா ஊத்தப்பல்லா? நாறுது. இங்க பாரு, முதல்ல பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு சீக்கிரமா வா. அது இல்லங்க, எனக்கு ஒண்ணுமே போ. டைம் ஆயின்னு இருக்குல்ல, போ. ஏற்கனவே லேட்டு. போ, போய் குளிச்சுட்டு வா. ஓ, நான் போறேங்க, நீங்க போங்க. ஷையா இருக்குல்ல. எப்படி இவங்க இங்க வந்தாங்க? ஏங்க என் டவுட்டை கிளியர் பண்ணுங்க. நீங்க எப்படிங்க இங்க? பாய் முரியா. என்ன ட்ரெஸ் இது? ஏங்க இதுக்கு என்ன குறை? ம், இது என்னவா? ம், என்ன? என்ன? புதுசா கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ள இப்படியா ட்ரெஸ் பண்ணுவான்? எப்படி ட்ரெஸ் பண்ணிடணும்னு கூட உனக்கு தெரியாதா? ஐயோ, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி நீ எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ? ஏங்க இந்த ட்ரெஸ்க்கு என்னங்க குறை? நான் வீட்ல தானே இருக்க போறேன். சும்மா இருக்கிறதுக்கு என்னங்க? வீட்ல இருந்தாலும் வெளிய இருந்தாலும் புது மாப்பிள்ளையா தான் இருக்கணும். இது கூட உனக்கு தெரியலையா? இங்க பாரு, திடீர்னு பொண்ணு வீட்ல இருந்து யாராவது வந்து உன்னை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஷோ, நீ வாயேன் கூட. ஏங்க ஏங்க இருங்க. ம். இரு. இது நல்லா இருக்குது. இது போட்டுக்கோ. என்ன இது ஆறு குருவி கூடு மாதிரி? உட்காரு. இங்கயா? ட்ரெஸ் மாத்திக்கோ. ட்ரெஸ்ஸியா? இங்கயா? ஐயோ சாரி, நான் வெளியே போனல. சரி நீ மாத்தினு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். இப்பதான் மாப்பிள்ள வேலை தெரியுது. வா. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க இப்ப என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்க எப்படி இங்க? அதெல்லாம் கீழே போய் பேசிக்கலாம். நீ முதல்ல வா. ஏங்க சொல்லிட்டு. ஏங்க சொல். வான்ற. அதான் அதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். காலையில இருந்து எத்தனை பேர் அவனை போய் எழுப்புனீங்க? எழுந்தானா அவன்?
சத்யா 10 நிமிஷத்துல அவனை எழுப்பி அழைச்சிட்டு வந்தா பாரு. ஆமா ஆமா, பெரிய சாதனை தான். ஆ, சரி நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கேன். ஏங்க இது வந்துடுறேன்ப்பா. ஏங்க ஏங்க நில்லுங்க. என்னங்க நடந்துச்சு? நீங்க எப்படிங்க இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்ன புரியல? இல்ல என் மேல நீங்க கோவமா இருந்தீங்களே, அப்போ என் மேல உள்ள கோவம்லாம் போயிடுச்சா? நான் எப்போ உன் மேல கோவப்பட்டேன்? அது உன் மேலதான் எனக்கு கோவமே வராதே. ஏங்க நேத்து நைட் வரைக்கும் என் கூட பேசாம தானே இருந்தீங்க? ஆமா, அது என்ன இப்போ? உன்னாண்ட அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? சச்சா அப்படிலாம் சொல்லுங்க. என்கிட்ட எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா திடீர்னு எப்படிங்க? கன்ஃபியூஷனா இருக்கு. ஏங்க எனக்கு புரியலங்க. திடீர்னு எப்படிங்க நீங்க சமாதானமானீங்க? இங்க பாருபா, சண்டை போடுறது சமாதானம் ஆகுறது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள ரொம்ப சகஜம். இதுக்கெல்லாம் போய் காரணம் கேட்டுன்னு இருக்க கூடாது. ஏங்க ப்ளீஸ்ங்க என்னன்னு சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்லனா எனக்கு அப்படியே தலையை வெடிச்சிருங்க. என்னடா ஒழுங்கா பண்ணிட்டியா? வந்துட்டார்ல. இப்போ என்ன பண்ணுவ?